வணக்கம். கடலூர் மாவட்டம் வட்டத்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம வந்து இயற்கை வழியில் இப்போ கரும்பு பயிர் போயிட்டுருக்கோம். இப்போ வயல்லேருந்து கரும்பை வெட்டி இப்போ இங்கே வந்து இந்த சார்குந்தி மூலயமா வச்சு கரும்பை கொண்டாந்து இங்கே வந்து இறக்கிடுவோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறது தான் க்ரெஷர். இந்த க்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பை வந்து இப்போ ஓடும் போது பார்த்திங்கன்னா இதை போல் கரும்பை வந்து தூக்கி இப்படி எடுத்து இதில் கொடுத்தாங்கன்னா இதுதான் இதோட ஃபார்முலா. இதிலேருந்து வந்தோம்னா இந்த வழியில் வந்து இந்த கரும்பு பால், அதாவது பால்னு சொல்லுவாங்க, இதை சாறுன்னு சொல்லுவாங்க, ஜூஸ் இதில் வந்துடும். இதுலேருந்து அடியில் வந்து பைப் போகுது. பைப் போச்சுன்னா அந்த பைப்பில் வந்து இந்த பால் வந்து இறங்கும், இதில் வந்துடும். இதில் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு டன்னுக்கு சர்க்கரைக்குள்ளே கரும்பை வந்து புழிஞ்சோம்னா இதில் வர்றது தான் வந்து அந்த கரும்பு சாற்றை தான் வந்து ஒரு டன் சாறு. இந்த சாறுலேருந்து இந்த பச்சடி வழியாக இந்த கொப்பரை கொண்டு போயிடுவோம். இந்த கொப்பரை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து கொதிக்க வைப்போம், கொதிநிலை. இந்த கொப்பரைக்கும் அந்தாண்ட இருக்கிறது தான் அதுக்கு வந்து தீனி நெருப்பாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த நெருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து இதை வச்சு எரிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பை வந்து அங்கே கொடுக்கும்போது வெளியில் வர சக்கை, கரும்போட சக்கை தான் இது. இந்த சக்கையை வச்சு காய வச்சு பயன்படுத்துகிறோம். இது எரிய இது கொதிநிலையாக மாறி திருப்பி பாவாக மாறி அது ஒரு பதத்தில் வந்து பதம் எடுப்பாங்க. அந்த பதத்துலேருந்து அந்த ரோப் மூலியமாக கொப்பரை தூக்குவாங்க. கொப்பரை தூக்குனாங்கன்னா இதில் வந்து பாவு இறங்கும். இதில் வந்து பாவு இது பண்ணும்போது இதுதான் வந்து பாவாத்தி. இந்த பாவாத்தியை போட்டு அதை இழுப்பாங்க. இழுக்கும்போது அந்த பாவு வந்து திடநிலையாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு மாதிரி உப்மா மாதிரி மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த மத்தை வச்சு அந்த கெட்டியாக இருக்கிற பாவை வந்து அழுத்தம் கொடுக்கும்போது இது வந்து திருப்பி தூளாக மாறும். இதை எந்த அளவுக்கு தூளாக ஆக்குறாங்களோ ஒரு 2-3 முறை இதை போல் செஞ்சு இந்த ஈட்டியை வச்சு கிளறி விடுவாங்க. ஓரளவுக்கு இப்போ சர்க்கரை வந்து இப்போ தூள் ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய தயாரிப்போட முறை. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொப்பரை கொதி வர வரைக்கும் இந்த பலவிலே வந்து இது கிடக்கும். இந்த பலவை வந்து மாம்பலவை இதிலே கிடக்கும். இதில் நல்லா ஆறின பிறகு திருப்பியும் இதில் எடுத்து போட்டாங்கன்னா இது ஒரு 2 மணி நேரம் இந்த சர்க்கரையோட கலந்து இருக்கும். நல்லா ஆறின பிறகு மதியம் வந்து மூட்டை பிடிப்பாங்க. இதுதான் என்னுடைய முறை. இதை வந்து ஒரு வெள்ளை பாலித்தீன் கவரில் சுத்தமான புதிய பையில் வச்சு பிடிச்சி நம்ம கிடங்களை கொண்டு வச்சுருவோம். மக்களுக்கு தேவையான நேரத்தில் நம்ம வந்து இதை வந்து சந்தைக்கு கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம். இதுதான் என்னுடைய தயாரிப்போட முறை. இதில் எந்தவித அழுக்கும் இருக்காது, ரொம்ப தூய்மையானது, ரசாயனமும் கிடையாது. நன்றி. என்னோடய பேர் வந்து ஸ்டாலின். என்னுடைய அலைபேசி நம்பர் வந்து 9443576759. நன்றி, வணக்கம்.